கடந்த வாரம் அன்வார் தமது அமைச்சரவையை சீர்திருத்தம் செய்திருப்பது பலருக்கும் ஏமாற்றத்தை அளித்திருப்பதாக PKR கட்சியின் முன்னாள் துணைத் தலைவரும் பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சருமான டதஸ்ரீ ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். குறிப்பாக கல்வி அமைச்சில் எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் இருப்பது பெருமளவில் கேள்வியை எழுப்பி உள்ளதாக அவர் கூறினார். அன்வார் தலைமையிலான மடானி ஆட்சியில் பொதுமக்களால் அதிகமாக விமர்சிக்கப்பட்டது கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் என்றாலும் அன்வார் கல்வி அமைச்சரை மாற்றம் செய்யவில்லை என்று ரவிசி ரம்லி கூறினார். கல்வி அமைச்சர் ஃபத்லினாவின் தந்தையும் அன்வாரும் பாலிய காலத்து நண்பர்கள் என்பதால் அன்வார் ஃபத்லினாவை தற்காக்க நினைக்கிறாரோ எனும் கேள்வி தமக்குள் எழுந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். கட்சியின் தலைமை பொறுப்புகளுக்கு ஏற்ப அமைச்சரவை வழங்கப்படுவது என்பதை தாம் ஏற்றுக்கொண்டாலும் கடந்த சில மாதங்களாக மக்கள் மத்தியில் அதிகமான அதிருப்தியை பெற்றிருக்கும் அமைச்சராக ஃபத்லினா சிடேக் இருக்கிறார் என்பதை அன்வார் அறிந்திருந்தும் அவரை கல்வி அமைச்சராக நீட்டிக்க அன்வார் ஒப்புதல் அளித்திருப்பது வருத்தமாக உள்ளதாக ரவிசி ரம்லி கூறினார். கல்வி அமைச்சராக இருக்கும் ஃபத்லினா சிடேக்கின் தந்தை புரொஃபசர் டத்தோ டாக்டர் சித்திக் ஃபட்ஜில் அன்வாரின் 50 ஆண்டு கால நண்பர் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்வார் தேசிய இஸ்லாமிய இளைஞர் பேரவையின் தலைவர் பொறுப்பிலிருந்து 1982ஆம் ஆண்டு விலகியதும் அதன் அடுத்த தலைவராக பொறுப்பேற்றவர் ஃபத்லினா சிடேக்கின் தந்தையான டத்தோ டாக்டர் சித்திக் ஃபாட்ஜில். 1990ஆம் ஆண்டிலேயே ஃபத்லினா சிடேக்கின் தந்தையான டத்தோ டாக்டர் சித்திக் ஃபாட்ஜில் மடானி கொள்கைகள் குறித்து ஆய்வு கட்டுரைகளையும் வெளியிட்டுள்ளார் என்பது கூடுதல் தகவல். 16வது பொது தேர்தலுக்கு பிறகு சரக்கு மற்றும் சேவை வரியான GSTயை மீண்டும் கொண்டுவர கூட்டணி வலியுறுத்தும் என்றும் இது வருவாயை சேகரிக்க ஒரு நியாயமான மற்றும் பயனுள்ள வழியாகும் என்றும் பரிசான் நேஷனல் தலைவர் அமாட் ஜாகித் ஹமீடி தெரிவித்துள்ளார். விற்பனை மற்றும் சேவை வரியான SST இப்போதைக்கு தொடரும் என்றும் ஜாகித் தெரிவித்தார். ஆனால் GSTயை மீண்டும் நிலைநிறுத்துவது குறித்த பரிசானின் நிலைப்பாடு உறுதியானது என்றும் அவர் வலியுறுத்தினார். SSTக்கு தற்போதைக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. 16வது பொது தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் உள்ளது என்று 17வது மக்கள் சக்தி ஆண்டு பொதுக்கூட்டத்தை தொடக்கி வைத்து பேசுகையில் ஜாகித் இதனை தெரிவித்தார். துணை பிரதமராகவும் இருக்கும் ஜாகித் GSTயை மலேசியாவிற்கு சிறந்த வரி ஆட்சி என்று விவரித்தார். இது மிகவும் திறமையான வருவாய் வசூலை அனுமதிக்கிறது, அனைத்து வருமான குழுக்களுக்கும் நியாயத்தை உறுதி செய்கிறது, மேலும் அரசாங்கம் மக்களுக்கு அதிக ஒதுக்கீடுகளை மீண்டும் வழங்க உதவுகிறது என்று அவர் கூறினார். தற்போதைக்கு தாங்கள் SSTயை ஆதரிக்கிறோம், ஆனால் 16வது பொது தேர்தலுக்கு பிறகு நாட்டில் GST செயல்படுத்தப்பட வேண்டும் என்று தாங்கள் கோருவோம் என்று ஜாகித் கூறினார். பொருளாதார நிலைமைகள் மேம்பட்டு குறைந்தபட்ச ஊதியம் 4000 ரிங்கிட் அல்லது அதற்கும் மேல் அடைந்தால் மட்டுமே GST மறுபரிசீலனை செய்யப்படும் என்று அரசாங்கம் முன்பு கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சரான ஹன்னா ஐயோ கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் லாபுவானில் நேர்மையாக தமது பணியை தொடர உறுதி ஏற்பதாக தெரிவித்துள்ளார். அடிப்படை சேவைகள் மக்களின் உண்மையான தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் கூறினார். இனம், மதம், நிறம் போன்ற பிரிவினைகளால் ஒரு அரசு இயங்கக்கூடாது என்றும் அரசு பதவிகளில் வகிப்பவர்கள் மீது அப்படியான சாயத்தை பூசக்கூடாது என்றும் ஹன்னா ஐயோ வலியுறுத்தினார். கூட்டரசு பிரதேசத்தை அனைத்து வயது மக்களும் பாதுகாப்பாக வசிக்கவும் வேலை செய்யவும் ஏற்ற இடங்களாக மாற்றுவதே தமது விருப்பம் என்று அவர் கூறினார். அடுத்த சில நாட்களில் துணை அமைச்சர் டாக்டர் லோ சு ஃபுயுடன் இணைந்து அமைச்சகத்தின் அனைத்து அதிகாரிகளிடமிருந்து அறிக்கைகளை கேட்டறிவோம் என்று அவர் தெரிவித்தார். கெடாவில் சூதாட்டம், லாட்டரி விற்பனை செய்யும் வணிக வளாக உரிமங்களை புதுப்பிக்க மறுத்த நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக கெடா மந்திரி பெசார் டதஸ்ரீ முகமது சனூசி முகமது நோர் தெரிவித்துள்ளார். தங்கள் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்றும் அது மக்களின் ஆணையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கொள்கையுடன் ஒத்துப்போகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தீர்ப்பில் தாம் ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் ஆனால் இந்த வழக்கை கூட்டரசு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வது உறுதி என்றும் சனூசி கூறினார். கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் கெடா அரசின் மேல்முறையீட்டை நிராகரித்தது. சூதாட்ட உரிமங்கள் தொடர்பான விவகாரம் கூட்டரசு அதிகாரத்திற்குள் வருவதால் மாநில அரசு அதை தடுக்க முடியாது என தீர்ப்பளித்தது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் நஜீப் துன் ரசாக் தனது மீதமுள்ள சிறை தண்டனை காலத்தை காஜாங் சிறையில்தான் அனுபவிக்க வேண்டும் என்று இன்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் வழக்கு தொடர்பான தண்டனைக்காக குறைக்கப்பட்ட 6 ஆண்டு கால சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் அனுபவிக்க விண்ணப்பித்த நஜீப்பின் விண்ணப்பத்தை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆலிஸ் லோக் இன்று காலை தள்ளுபடி செய்தார். மாமன்னர் அரசியலமைப்பு சார்ந்த அரசர் என்றும் அவரது அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் அரசியலமைப்பின் விதிகளுக்குள் செயல்படுகிறது என்றும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். கருணை வழங்கும் அதிகாரமும் இதற்கான விதிவிலக்கு அல்ல என்று குறிப்பிட்ட நீதிபதி 61வது கூட்டரசு பிரதேச மன்னிப்பு வாரிய கூட்டத்தில் அரசாணை உத்தரவு குறித்து விவாதிக்கப்படவோ முடிவெடுக்கப்படவோ இல்லை என்றும் கூறினார். இதனால் அந்த அரசாணை உத்தரவு சட்டப்பூர்வமானது அல்ல என்றும் அதை நடைமுறைப்படுத்த அரசாங்கத்துக்கு அதிகாரமும் கடமையும் இல்லை என்றும் நீதிபதி தெரிவித்தார். அதேபோல் நஜீப்புக்கு அதனை அமல்படுத்த கோருவதற்கு சட்ட உரிமையும் இல்லை என்று அவர் கூறினார். மன்னிப்பு வாரிய கூட்டத்திற்கு வெளியே மன்னர் தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கலாம் என்ற நஜீப்பின் வாதத்திற்கு சட்ட ஆதாரம் இல்லை என்றும் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் நீதிபதி கூறினார். அரசியலமைப்பின் 42வது விதியின்படி மன்னர் மன்னிப்பு வாரிய கூட்டத்திற்கு தலைமை தாங்க வேண்டும் என்றால் அந்த கூட்டத்திற்கு வெளியே முடிவெடுப்பதை அது அனுமதிப்பதில்லை. அப்படி செய்தால் சுய விருப்பமான முடிவுகளுக்கு அது வழிவகுக்கும் என அவர் எச்சரித்தார். மேலும் சட்டத்துறை தலைவர் மன்னிப்பு வாரியத்தின் கட்டாய உறுப்பினர் என்பதால் அவரது ஆலோசனைகள் பரிசீலிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். இந்த வழக்கில் அரசாங்கத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஷம்சுல் புல் ஹசான் மற்றும் ஹனீர் ஹம்பாலி ஆகியோர் ஆஜராகினர். 72 வயதான நஜீப் துன் ரசாக் எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிறுவன நிதியில் இருந்து 42 மில்லியன் ரிங்கிட் மோசடி புரிந்ததாக குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு 2022 ஆண்டு ஆகஸ்ட் 23 தேதி முதல் காஜாங் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.